ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினா ஒன் டே இன் கோயம்புத்தூர் எங்கள் கம்பெனி ப்ராஜெக்ட் வந்திருக்கேன். சரி, எப்படிலாம் நான் அந்த ஒன் டே எப்படிலாம் சர்வே இல்லை எப்படி நான் வாழ்கிறேன் அந்த மாதிரி தான். மார்னிங்லேருந்து நைட்டு வர என்னென்ன பண்ணுறேன். ஒர்க்கெல்லாம் மென்ஷன் பண்ண முடியாது, அதனால் மற்றதான் மென்ஷன் பண்ணி பார்க்குறேன். சரி பாருங்கள். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கோயம்புத்தூர் ரேஸ் நாங்கள் ஸ்டே பண்ணி நடந்தான் ரேஸ் கேஸ் ரோடு. எல்லாரும் வாக் பண்ணுவாங்க இங்கே, அந்த டெய்லியும் பார்ப்பேன். சரி இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு தொடங்கியிருக்கேன். இன்னைக்கு நான் இதுவரை எஸ்எஸ் பழக்கம் எதுவுமே இல்லை, சுத்தமாக 0%. சத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. இப்போ நான் சக்சஸ்ஃபுல்லாக Zone 2 வந்துட்டேன். ஓகே, இது Zone 3ன்னு நினைக்கிறேன். ஓகேவா, மூச்சு வாங்குது. எல்லாரும் ஜாக்கிங் பண்ணுறாங்க. ஜாக்கிங் பண்ணிட்டு நேராக அந்த டீ கடை, இந்த சமோசா கடையில் போய் தின்றாங்க. இப்போ எதுக்குடா ஜாக்கிங் பண்ணுறீங்க? என்ன வார்த்தைடா சொல்லிட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸ்டார்டிங்லனா கஷ்டமாக இருக்கும், நம்ம பாடிலாம் அவ்வளோ எக்ஸசைஸ்லாம் பண்ணுது இல்லை, ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டோம். ஓகேவா, கஷ்டமாக இருக்கும். பார்த்தா ஏடா ஒன்றும் பண்ணல, பார்த்தாலே தெரிகிறதா. ரூமுக்கு ரீச் ஆகிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பார்த்தா நல்லா இருக்குது. ஓகேவா, நிறைய ஒரு குரூப்பாக சுற்றிருந்தோம், அது நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிருந்தாங்க, அது இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க பேசி ஒர்க் பண்ணி தான் நல்லா இருந்தது. நான் இப்போ தனியாக ஒர்க் பண்ண எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சு இடையிலே. சரி ஓகே, யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் தான் அந்த ரேஸ் கோர்ஸ் ரோடு ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. ஆஃப்டர் வாக்கிங் என்ன கடை பேர் என்னது? அன்னபூரினால ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நாங்கள் என்னென்ன சாப்பிட்றோன்னு சொல்கிறோம். ஓகேவா, எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஆர்டர் பண்ணது ஒரு பொடி தோஸ், இது ஒரு குலாப்ஜாம், சாம்பார் வடை. இது சாம்பார் வடை எப்படி இருக்கு? சாம்பார் நல்லா இருக்கு. ஸ்பெஷல் இட்லி மல்லிப்பூ. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். பொடி தோசை நல்லா இருக்கும், பட் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்து நீங்கள் லஞ்ச் ஆயில் தோசை சொல்லிக்கலாம். அப்படிதான் இருக்குது. மற்றபடிலாம் செம்ம டேஸ்டாக இருக்கும். வெயிட் சிக்கன் இவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. பை, இதுதான் நாங்கள் சாப்பிட்ட பில். ஓகேவா, ப்ரூஃப் இருக்குது, நாங்கள் காசு கொடுத்தா சாப்பிட்ருக்கோம். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஓகே, நான் ஃபேமஸ் வளர்மதி மெஸ்ஸுக்கிட்டே இருக்கேன். ஓகேவா, இங்கே என்ன ஃபேமஸ்னால் மட்டன் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ஸு. எவ்வளோ ஃபேமஸ்னா எல்லோரும் காரில் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். வந்து வாங்கிட்டு போவாங்க எல்லாரும் இங்கே வந்து டைனிங்னா இங்கே வந்து நேம் கொடுக்குறோம். நேம் கொடுத்துட்டு அங்கே சேர் கொடுப்பாங்க. ஓகேவா, சேர் வெளியேனா கடைக்கு வெளியே சேர் வரிசையாக இருக்கும், அங்கே வந்து வெயிட் பண்ணோம். அவங்க நேம் கூடுவாங்க. நேம் கூட்ட பிறகு நீங்கள் உள்ளே போய் சாப்பிடவே முடியும். அந்த மாதிரிலாம் உண்டு. மற்ற டெலிவரி மாதிரி இருந்தால் நீங்கள் உள்ளே போய் ஆர்டர் கொடுத்துட்டு வெளியே வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி இது கொடுப்பாங்க. வெயிட் பண்ணிவிட்டு அவங்க நேம் நிறைய நம்பர் சொல்லுவாங்க, நம்ம போய் வாங்கினோம், அவ்வளோதான். நீங்கள் மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருந்து. பார்க்க சின்ன கடையாக இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் வெளியே வெயிட் பண்ணுற ஆளை பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்படி தான் இருக்கும். பேர் கொடுத்துட்டு வெளியே வெயிட் பண்ணோம், வந்து வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு இன் கோயம்புத்தூர். அன்னபூர்ணா புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதம் ஆச்சா? எது நாகார்ஜுனாவா? சாரி, ஒரு மாதம் முன்னால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இங்கே கொஞ்சம் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா இல்லையாட்டு பார்க்குறேன், நல்லா தான் சொல்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன ஸ்பெஷல், ஆம்பியன்ஸ் செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். பட் நல்லா இருக்குது, சூப்பராக. உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நாங்கள் போன ரெஸ்டாரண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்லாம் உண்டு. இட்ஸ் குட். ஆம்பியன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஓகே, நான் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், இது ஒரு வெஜ் ஹோட்டல், ஓகேவா? கறி குழம்பு மட்டும் சாம்பாரை ஊத்துறீங்க. சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? நான்வெஜ்லாம் இங்கே இல்லை. அதனால் வெஜ் ஹோட்டலில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இந்த ஹோட்டலில் இருக்கும். மெனு கார்டில் போய் இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். வெஜ் ஹோட்டல்ஸ் எல்லாம் இங்கே நம்பி வரலாம். ஓகே, இது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ஆனால் பன்னீர் எங்கே இருக்குன்னு தெரியல, ஓகேவா? பாத்திரம் ரொம்ப சின்னது, பன்னீரும் தேடி தேடி தான் அடிக்கணும். அதனால நீங்கள் பன்னீர் வாங்க பார்த்து வாங்க. கொஞ்சம் தான் பன்னீர் இருக்கு. 1 out of 5. இது சிச்சுவான் பன்னீர் நூடுல்ஸ், ஓகேவா? இதுலேயும் இதே மாதிரி பன்னீர் எங்கே தேடணும், கரெக்டாக பன்னீர் எங்கே கண்டுபிடிக்க முடியல. பட்டு நூடுல்ஸ் நல்லா இருக்குது, பட் பன்னீர் மட்டும் தான் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க, செம ஆயில். நீங்க ஆயில் கொடுத்தல நூடுல்ஸ் கம்மி. காலியா போச்சுன்னு கொஞ்சம் குருடாயில் காந்தது என்னமோ உண்மைதான். கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா சுத்தமான எண்ணெயில சூப்பரா போட்டு கொடுத்துருங்க ஐயா. இது பன்னீர் பட்டர் மசாலா, இது நான், ஓகேவா? பட்டர் நான், ஓகேவா? இது டேஸ்ட் நல்லா தான் இருக்கு, ஸ்பைசி நல்லா இருக்கு. பட் நான் இதில் நான் நல்லா போட்டிருக்காங்க. தனியாக பவுல விட்டோம், அது பவுல நிறைய இருக்கு. இது ஓகே, திஸ் பன்னீர் இஸ் ஓகே. இதுதான் எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்ட பில்லு. நாங்கள் வாங்கி தான் சாப்பிட்ருக்கோம், யாரும் ஸ்பான்சர் பண்ணல. இதுதான் ப்ரூஃப், ஓகேவா? ஓவரால் இந்த ரெஸ்டாரண்ட்டு உங்களுக்கு ஃப்ரீ தான். ஏன்னா டிலே, பயங்கர டிலே. ஆர்டர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் கொடுக்குறாங்க ஃபுட்டு. ஆயில் பயங்கரமாக தராங்க. எல்லா ஃபுட்லேயும் ஆயில் நிறைய வைக்கிறாங்க, ஓகேவா? பஸ்ஸு பன்னீர் நூடுல்ஸ் சொன்னால், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் நூடுல்ஸ் சொன்னால் பன்னீர் காணலை, கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் ஆயில் நிறைய இருக்குது, அது ஒரு இஷ்யூ. பட் பன்னீர் பட்டர் மசாலா சொல்லி தனியாக வாங்க போர்டில் இருக்குமா, அதில் பன்னீர் நிறைய இருக்குது. ஓவரால் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது, ஃபுட்டு டேஸ்ட் ஓகே. பட் நிறைய ஆயில் கூடலாம் இருக்குது. பன்னீர் நூடுல்ஸ் கட்டால் பன்னீர் இல்லை. ஓகே, அவுட் ஆஃப் 5 3. ஓகே, இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ பார்க்குமா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள். ஓகே, பாய்.